ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் மீண்டும் இந்த நல்ல நாளிலே தேவனுடைய சமூகத்தில் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும், தேவனுக்கு ஊழியம் செய்யவும், தேவனுக்கு அந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல தரத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கும், மதிப்புக்குரிய பாஸ்டர் அவர்களுக்கும், பாஸ்டர் அவர்களுக்கும், சபையின் மூப்பர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உபாகமத்தின் புத்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், உபாகமத்தின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து பலத்த செயல்களினால் தம்மை வெளிப்படுத்தி இஸ்ரவேலர்களை, தம் ஜனங்களை எகிப்தில் கொண்டு வந்தார். ஒரு 20-30 நாட்களில் சென்று சேர வேண்டிய அந்த கானான் தேசத்தை அவர்கள் 40 ஆண்டு காலம் கடக்க வைத்தார். யாக்கோபு தன் பிள்ளைகளை அனுப்பி 2 தடவை அங்கே எகிப்துக்கு போய் யோசேப்பின் தலைமையில் இருந்த அந்த ராஜ்யத்தில் 2 முறை ஆகாரம் வாங்கி கொண்டு வரும்படி, தானியங்களை வாங்கி கொண்டு வரும்படி அவர் அனுப்பினார். இப்போ அவ்வளவு ஒரு 20 நாளோ 30 நாளோ 40 நாளோ போய் சென்று வந்து சேர வேண்டிய இடத்துக்கு இவர்கள் 40 ஆண்டு காலம் இவர்கள் கடந்து போனது ஏன் என்று சொல்லி நமக்கு தெரியும். இங்கே இந்த உபாகமத்தின் புத்தகம் புதிய சந்ததிகளுக்கு, வனாந்திரத்தில் பிறந்து வளர்ந்து கானானுக்குள் போய் சேரக்கூடிய சந்ததிகளுக்கு எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் போய் சேரக்கூடிய அந்த 40வது வருஷத்தில் கடைசி மாதத்தில், 40 வருஷம் நீங்கள் சுற்றி திரிவீங்கன்னு சொன்னார் இல்லையா என்னாகமத்தின் புத்தகத்தில், 40வது வருஷத்தில் கடைசி மாதத்தில் இந்த புத்தகத்தை கர்த்தர் எழுதுகிறார். கானான் கண்ணு கெட்டி தூரத்தில் அங்கே மோசேக்கு காணப்படுகிறது. ஜனங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் போய் அங்கே சேரப்போகிறார்கள். ஆனால் இப்பொழுது அங்கே அந்த தேசத்தை குறித்து, அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து மோசே இங்கே சொல்கிறார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாம்? கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசம் என்று சொல்லி ஒரு வாக்கை கொடுக்கிறார். வல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஒரு ஜனவரி மாதத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, அல்லது ஒரு நாளைக்கு மட்டும் தேவன் அல்ல, ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் தேவன் அல்ல, எப்போதும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதாகாலமும் நம்முடைய தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இங்கே அந்த தேசத்தின் மேல் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும். 13ஆம் வசனத்தில் என் கற்பனையில் கீழ்ப்படிந்தால் அப்படின்னு 13ஆம் வசனம் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் வசனத்தில் 14-15 பார்க்கும்போது முன்மாறி பின்மாறி பெய்யுமாம். 15ஆம் வசனத்தில் மிருக ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்கே வரும் சொல்லப்பட்டிருக்கு. நீ சாப்பிட்டு திருப்தியாவா என்கிறார். கர்த்தருடைய கண்கள் தேசத்தின் மேல் வைக்கப்பட்டதுன்னு சொன்னால், அந்த கானான் தேசத்தின் மேல், பின்னாளிலே அது இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் வழங்கப்பட்ட அந்த தேசத்தின் மேல் அப்படின்னா ஒரு பூமி நிலப்பரப்பின் மேல் அல்ல, அந்த தேசத்தில் போய் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய ஜனங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்மேல் அவர் கண்ணை வைக்கிற தேவன், எப்போதாவது அல்ல எப்பொழுதும். ஒரு தாயினும் மேலாய் நம்முடைய தேவன் நம்ம நேசிக்கிறார். எப்படி நீங்க தாயை விட அப்பா அதிகமாக நேசிக்கிறாருன்னா கோபம் வரும். ஆனால் தாயை விட தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். இந்த சிறு குழந்தைகளை போஷிக்கிற தாய்மார்கள், தகப்பன் அதிகமாக தாய்மார்கள், ஏன்னா அவங்க தகப்பன்மார்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு வேலைக்கு போகணும், மற்ற பொறுப்பில் கவனித்து தான் குடும்பம் நடக்கும். தாய்மார்களுக்கு கூடுதல் லீவ் இருக்குது. சில நேரத்தில் வேலையை கூட விட்டுட்டு அந்த குழந்தைகளுக்காக அந்த தாய்மார்கள் வாழ்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அந்த உணவு கொடுத்து
அந்த குழந்தையை பராமரித்து அந்த குழந்தை தூங்குற நேரத்தில் தான் அந்த தாய் தூங்குறாங்க. கடந்த நாள் ஒரு மகளை, என்னம்மா இப்படி தானா நீங்கள் இப்படி தானா, எத்தனை நாள் ஆயிடுச்சு தூக்கம்னா, அதுக்கு அந்த மக சொன்ன காரியம், எத்தனையோ மாதம் ஆச்சு அங்கிள் அப்படின்னாங்க. ஏன்னா 5 மாதம் 6 மாதம் அது குழந்தை பிறந்து, 6 மாதம்னு நினைக்கிறேன், எத்தனையோ நாள் ஆச்சு அங்கிள் அப்படின்னு அர்த்தம். தூங்காமையே அவங்க இல்லை, குழந்தை தூங்கும்போது இவங்க தூங்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை தூங்கும்போதும் தூங்காமல் காத்து கொண்டிருப்பார் கர்த்தர் ஒருவர் தான். வேதம் சொல்கிறது எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேசம் என்றால் நம்முடைய இந்திய நிலப்பரப்பின் மேல் அல்ல, நம்முடைய வாழும் பகுதியின் மேல், நம்முடைய பூமியின் மேல் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மேல், நம் குடும்பத்தின் மேல், நம்முடைய திருச்சபையின் மேல் தனிப்பட்ட விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீ சாப்பிட்டு திருப்தியாவேன்னு சொன்ன என் வாழ்க்கையின் தனிப்பட்ட என் வாழ்க்கையின் மேல் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்காருன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவருடைய இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனிதனுடைய கண் பார்வை படுவதற்கு எவ்வளவு முயற்சிக்கிறார்கள். ஒரு பதவியிலே அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய கண் பார்வை படுமா என்று சொல்லி அநேக முறையில் மனிதர்கள் முயற்சிக்கிறார்கள். வேதம் சொல்கிறது 11ஆம் சங்கீதம் அங்கே 4ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நாலாம் வசனத்தில் அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது இல்லையா. 7ஆம் வசனத்தில் கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையாக நோக்கி இருக்கிறவர். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் பார்க்கிறாரு, ஆனால் செம்மையானவனுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை அருளும்படி, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி, அவன் தேவையை சந்திக்கும்படி அவருடைய முகம் நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாரையும் பார்க்கிறார் இல்லையா. ஆனால் அவருடைய பிள்ளைகளை, அவர் கீழ்ப்படிந்த பிள்ளைகளை திருப்தியாக்க அவர் விசேஷித்த வண்ணமாய் அவர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 29:26 சொல்லப்பட்டிருக்கு, ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லி. ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும். நல்லா கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதனுடைய முக தரிசனம் அவனுடைய கண் பார்வை படுமான்னு நினைக்கிறோம், ஏன்னா ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையை அந்த கண்கள் திருப்தியாக்கும். இந்த 3 மாதம் அவர் கண்கள் நம்மை திருப்தியாக்கிறது. இந்த 4வது மாதத்திலையும் எது கிடைச்சா எனக்கு திருப்தியாகும், எந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சா என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், இன்னும் நான் கர்த்தரை துதிக்க, இன்னும் நான் கர்த்தரை சந்தோஷத்தோடு துதிக்க அது ஏதுவா இருக்கும் நம்ம நினைக்கிறோமோ, நிச்சயமாக அவைகளிலேயும் ஆண்டோடைய கண்கள் நம்மை திருப்தியாக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 6:8 நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அநேகருக்கு அநேக காரியம் கிடைத்திருக்கலாம், அன்றைக்கு அவர்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த 3 மாதம் நமக்கு என்ன கிடைச்சதோ என்ன கிடைக்கலையோ அவருடைய கண்கள் நம்ம வைக்கப்பட்டதனால்தான் இந்த 4வது மாதம் 1ஆம் கர்த்தருடைய நாளிலே அவரை துதிக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, எசேக்கியா தீர்க்கதரிசி குறித்து வேதம் சொல்கிறது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவருடைய கண்கள் அங்கே எசேக்கியாவின் கண்ணீரையும் பார்த்தான். சுவர்புறமாய் திரும்பி அழுது கொண்டிருந்த ஒரு ராஜாவுடைய கண்ணீரை, ஊருக்கு தான் ராஜா, இப்பொழுது அவருக்கு தேதி குறிக்கப்பட்டது, ஆனாலும் அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டது. அநேகர் நம்மை பார்க்கலாம், அநேகர் நம்ம பார்க்க வரல நம்ம நினைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படுமானால் நம்மை போல ஒரு பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்துக்கு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல, நம்முடைய கர்த்தருடைய கண்கள் நல்லவைகளையும் தீயவைகள், நல்லோரையும் தீயோரையும். ஆகான் உடைய தீய காரியத்தை கர்த்தர் கண்கள் கண்டது. அவனுக்கு யாரும் தெரியாது, தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும்? அவன் ராஜா, யார வேணா என்ன வேணா செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் நடக்கும்போது அன்றைக்கு ராஜாக்களுடைய ஆட்சி, என்ன வேணா செய்யலாம். அப்படிதான் செய்தான். ஒரு எளியவனுடைய நிலத்தை அபகரிக்கும்படிக்கு அவன் கொலை செய்யப்பட்டான். ஆனா கர்த்தரோ அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி மூலமாய் தான் கண்டதை உணர்த்துகிறார். அவனுடைய தண்டனை குறித்து ஆண்டவர் உணர்த்தி தருகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆசீர்வாதமாய் நன்மையாய் நாம் தியானிக்க போகிறோம். ஆனாலும் ஒன்றை மறந்து விடக்கூடாது, நாம் செய்கிற தீமையும் கர்த்தருடைய கண்கள் காண்கிறது,
நம்முடைய நல்ல கிரியிலையும் காண்கிறது, நம்முடைய கைவிடப்பட்ட நிலைமையும் காண்கிறது. அதனால் நம்ம யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சு நிறைய நேரத்தில் நம்ம தூக்கிவிட யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய துணிகரங்களையும் மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், கர்த்தர் அதை காண்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ நம்ம திருப்பதியில பங்கு பெறுகிறோம், நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாயிட்டு நம்ம வரல, பரிசுத்தமாகி கொண்டே வருகிறோம். அப்போ பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம், பயத்தோடு அந்த பயம் எங்க குறையுதோ அப்போ பரிசுத்தம் குறைகிறது. முதல் நாள்ல வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பாஸ்டர் அவர்கள் 1 கொரிந்தியர் 1 சொன்னாங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தொடர்ச்சியாய் நடைபெறுகிற சம்பவத்திலே எங்கேயாவது குறை வரும்பொழுது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய கண்கள் நம்மை காண்கிற கண்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புத்தகத்தில் 32 சங்கீதம் நமக்கு தெரியும், 8ஆம் வசனம். அந்த 32:8 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கண்கள் என் மேல், என் குடும்பத்தின் மேல், நம்முடைய திருச்சபையின் மேல் வைக்கப்படுவதனால் என்ன ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் நம் மீது, என் மீது வைக்கப்படும் போது நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை என்ன? அவருடைய கண்கள் முதலாவது ஆலோசனை சொல்லுகிறது. அந்த கண்கள் மூலமாக நமக்கு ஆலோசனைகள் கிடைக்கிறது. இன்னைக்கு ஆலோசனை இல்லாததினால் அநேகர் கெட்டு போகிறார்கள். கெட்டு போயிட்டு ஆலோசனை கேட்க வராங்க. ஆனால் நாம் கெடாமல் இருக்க அவருடைய கண்கள் தாராளமாய் நமக்கு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. வேதத்தில் பார்க்கும்போது அவருடைய பெயர் ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கு, ஆலோசனை கர்த்தர். அங்கே ஏசாயா 25:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அவருடைய ஆலோசனையை கேட்டு ஒன்றை செய்வோமானால் அந்த காரியம் இறுதி வரை, அது முடிவு வரை அதிலே ஒரு உறுதித்தன்மை காணப்படும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அது எதுவாக இருக்கட்டும், எங்களை போன்ற ஊழியக்காரர்கள், உங்களை போன்ற விசுவாசிகள் அல்லது என்ன பொறுப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலையும் சரி, அவருடைய ஆலோசனையின்படி. சில நேரத்தில் ஊழியத்துக்கு வந்துடுன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நான் கேட்கறது, அவங்கள கிண்டல் பண்ண கேட்கல, என்ன ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைச்சார் அப்படின்னு கேட்பேன். பிரதராக அழைச்சார்னு சொல்லுவாங்க. பிரதர் தான் தெரியுது, மீசெல்லாம் வச்சிருக்காரு, பிரதர் தான், பிரதர் தான் நீங்கள். ஆனால் எந்த ஊழியத்துக்கு அப்படியே யோசிப்பாங்க. அப்படியே என்ன அர்த்தம்னா வாழ்க்கையை வீணாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேலையை விட்டுட்டு, அப்போ யாரோ ஒருத்தர் பாஸ்டர்னா அவர் திடீர்னு பாஸ்டர் ஆகிடுவார். யாரோ ஒருத்தர் சுவினா சுவி போட்டுப்பார், சுவிசேஷகர். இங்கிலீஷில் ஈவா, இவி ஏ போட்டார்னா ஒரு புள்ளி வச்சு தான் ஈவா. திடீர்னு ஒருத்தர் வந்து 500 ரூபாய்க்கு ரெவரண்ட் பட்டம் கொடுப்பாரு, ரெவரண்ட் போட்டு வேண்டியது தான். திடீர்னு வந்து கடை வாங்கிட்டு மலேசியாவுக்கு போவார். அதுக்கப்புறம் வரும்போது காசு கூட இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர் அனுப்பி வைப்பார். ஏன்னா அவர் இப்போ வந்து 2 பாட்டு வந்தோடனே பாட்டு எழுதி அங்கே போயிட்டு கடைசியில் எந்த காணிக்கையும் இல்லாமல், அழைப்பும் இல்லாமல் வந்து சேருவார். இன்னைக்கு சிலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வெல்டிங் கடை வச்சுட்டேன்னு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன். ஊழியத்துக்கு வந்தேன்னு சொன்னீங்க, இல்லை இல்லை இல்லை, ஏன் பவுல் ஊழியம் செய்யலையா, வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யலையா அப்படின்னு கேட்பாரு. அது வேற அர்த்தம், இது வேற அர்த்தம். பவுல் போகிற இடத்துலலாம் சமடி அடிக்கலை, போகிற இடத்துலலாம் கூடாரம் போடவில்லை. இப்போ நான் ஒரு 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 எலக்ட்ரீஷியனாக இருக்கேன்னு சொன்னால், ஏன் ஒரு டாக்டராக கூட இருக்கலாம், அவர் முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அதன் பிறகு அவர் முழு நேரமாக அந்த ஊழியத்தை தான் செய்வார். அதே நேரத்தில் தன்னிடத்தில் வருபவர்களுக்கு அவர் தன்னால் ஆன சில உதவிகளை செய்ய முடியும், அந்த அறிவை பயன்படுத்த முடியும். ஆனால் அவருடைய சம்பாத்தியம் என்பது, அவருடைய ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் அழைத்து ஊழியத்தின் மூலமாய் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசிலோட எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, நிறைய ஆத்துமால் கிடைச்சாங்க, நிறைய வாலிபர்கள் வந்தாங்க நான் பைபிள் சொல்லி இருக்கும்போது. ஆனால் கையில் வருமானம் இருக்காது. அந்த நேரத்தில் நிறைய பேர் ஆலோசனை கொடுத்தாங்க, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் பணம் போடுங்க, அல்லது நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக வாங்க, வாரத்தில் ஒரு நாள் தானே பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அட்டன் தானே பண்ணுறீங்க, நீங்கள் வந்து செய்யுங்க. கர்த்தர் அழைத்தார். 1 ரூபாய் வந்தாலும் எனக்கு ஊழியத்தில் தான் வரணும்னு நினச்சேன், சிறுமை வந்தது. ஆனால் இன்றைக்கும் எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கவனிக்கிறீங்களா? 2 முறை எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டார், சாம்சுந்தரம் பாஸ்டர். அங்கே எனக்கு ஒரு ஊழியம் இல்லை, என் ஊழியம் அங்கே இல்லை, அதனால நான் அங்கே போதக ஊழியம் அங்கே கிடையாது, சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, நாங்கள் போய் என்ன டீச் பண்ண முடியும்? எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்தேன். கர்த்தர் இன்றைக்கு என்ன ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவருடைய ஆலோசனைகள் சத்தியமும் மட்டும் அல்ல, உறுதியானது. அவருடைய ஆலோசனையின் வழியில போகும்போது அங்கே சத்தியம் வெளிப்படும். அந்த சத்தியத்தில் ஒரு உறுதித்தன்மை உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வேதம் சொல்கிறது அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது, அவருடைய ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் எதிர்மறையை பார்ப்போம்னால் 49:9 அதிகாரம் 5, 6 அந்த லேவி மற்றும் சிமியோனின் ரகசிய ஆலோசனைகள்
அவர்களை சிதற பண்ணுவதாக என்று சொல்லி யாக்கோபு அங்கே ஒரு 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 சாபமாய் சொத்து பிரிகிறார் அப்பா இல்லையா. அப்பா வந்து செட்டில்மெண்ட் பண்றாரு, ஆளாளுக்கு பிள்ளைகளுக்கு அந்தந்த ஆசீர்வாதங்கள். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, அதுக்கு பதிலாக அங்கே தகப்பனுடைய கோபத்தை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். ஏன்னு சொன்னார், அவர் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தது. அவங்க குடும்பத்துல அவங்க மகள் ஒருவள் தவறி விட்டார். அந்த மகளுக்காக அப்பா திருமணம் பேசி முடிக்கும் பொழுது அங்கே லேவியும் சிமியோனும் அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் 2 பேரும் ஆலோசனை செய்து ரகசியமா ஆலோசனை செய்து அப்பாவுக்கோ மற்ற சகோதரர்களுக்கோ தெரியாமல் அங்க இருக்கிற ஆண் மக்களை கொன்று போடுகிறார்கள். அது நிமித்தம் பெரிய ஒரு கலக்கம், பெரிய ஒரு பயத்தை யாக்கோபு சந்திக்கிறார். தேவனுடைய பயங்கரமும் தேவனுடைய இரக்கமும் அந்த சந்ததிகளை பத்திரமாய் காப்பாற்றி வெளியே கொண்டு வருகிறது. பின்னாளிலே இதை குறித்து யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அங்கே சொல்கிறார், லேவி சிமியோனின் ஆலோசனைகள் அவர்களை சிதற பண்ணுவதாக. நல்லா கவனிக்கிறீங்களா? அவருடைய தீய ஆலோசனைகள் பின்னாளிலே அவர்களுக்கு நிம்மதியை தரவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஆலோசனை தருவதற்கு அவருடைய கண்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம போனோம் அவர்கிட்ட. ஆமா, அவர்கிட்ட போனா அவர் ஆலோசனை தருவார். கூப்பிட்டுலாம் அவர் பேச மாட்டார். அவர் இடத்துல போகும்போது, காத்திருக்கும் போது, அவரை தேடும் பொழுது, ஏங்கும் பொழுது, அப்போ கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வேதம் சொல்கிறது இங்கே என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பீலேயாமுடைய ஆலோசனைகள் 24,000 பேரை கொன்று போட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நேரடியாக அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் ஒரு குறிகாரன், அவன் கர்த்தருடைய சில குறிகாரன். அவன் அந்த நேரத்தில் ஆண்டவர் பயன்படுத்தினார், அவ்வளவுதான். ஆனால் அந்த குறிகாரன் நேரடியாக தேவ ஜனத்தை பாழாக்க முடியவில்லை. கர்த்தருடைய மகிமை தேவ ஜனத்தின் மத்தியில் இருந்ததை கண்டு கொண்ட பிறகு அவன் யோசிக்கிறான், மோவாவிடத்துல காசு வாங்கணும், என்ன பண்ணலாம்? அப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இவர்கள் மத்தியில் இருக்கிறது கர்த்தர் தான் அவர்களுக்கு பலன். அப்ப அந்த பலனை நீக்கிட்டா இவங்களை ஜெயிச்சிடலாம். இவங்களுடைய மனித ஆற்றல் கம்மியாயிடும். இப்போ இவங்களுடைய பலனை கர்த்தரை நீக்கணும், என்ன பண்ணணும்? பாவமும் கர்த்தரும் இணைந்து போக முடியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள விக்கிரக ஆராதனையும் வேசித்தனத்தையும் புகுத்துகிறாங்க. அங்கே பெரிய அசுத்தம் நடக்குது. 25ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது அது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு 24,000 பேருக்கு மேல் கொல்லப்படுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? இப்போ அவன் ஜெயிச்சிட்டான், பீலேயாம் அப்போ ஜெயிச்சிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு துராலோசனையை அவன் கொடுக்கிறான். நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது பார்த்தோம், அந்த லேவி சிமியோனுடைய ரகசிய ஆலோசனைகள் அவர்களை சிதற பண்ணுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. பீலேயாமுடைய ஆலோசனை வேதம் சொல்கிறது சங்கீதம் 1:1 அது துன்மார்க்கருடைய ஆலோசனை. நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினால் அவர்களை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உதவியை கேளுங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. ஆனால் அதை தவிர்த்து நாம் ரகசிய ஆலோசனைகளுக்குள்ள துன்மார்க்குடைய ஆலோசனைகளுக்குள் கடந்து போகக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிரச்சனைனா போலீஸ்கிட்ட போவாங்க, லாயர் கிட்ட போவாங்க, ஆண்டருடைய பிள்ளைங்க பாஸ்டர் கிட்ட வருவாங்க. இப்போல்லாம் ரவுடிசம் நிறைய ஆயிடுச்சு. அதோடைய விளைவு என்ன தெரியுது உங்களுக்கு இல்லையா? நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், பேப்பர் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கத்தி எடுக்கிறவனு கத்தில தான் சாவுன்னு ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் அந்த வார்த்தை மாறாது. பூமி இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை ஒருபோதும் மாறாது. எந்த நேரத்திலையும் இந்த ரகசிய ஆலோசனைகள், தீய ஆலோசனைகளுக்குள் நாம் கடந்து போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 சாமுவேல் 17:14 சொல்லப்பட்டிருக்கு, அகிதோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் அவத்தியமாக்கப்பட்டார். அகிதோப்பேல் யாருங்க? நல்லவன், மிகப்பெரிய ஞானி. அவனுடைய ஆலோசனைகள் தாவீதுக்கு மிகப்பெரிய அற்புதமா இருந்தது. ஆனால் இப்பொழுது தாவீதுக்கு எதிராய், தேவனுக்கு எதிராய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு எழுப்பினால் அவன் எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கட்டும், கர்த்தர் அவனை பைத்தியமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எதிராய் எவ்வளவு பெரிய ஞானி வந்தாலும் சரி, அவனுடைய ஞானத்தை கர்த்தர் பைத்தியமாக்க வல்லவராய் இருக்கிறார். அது நீங்க மறந்துடக்கூடாது. ஐயோ, நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஜனம் வந்துருச்சு, அவன் பெரிய ஆளாச்சே, அறிவுப்படுத்தவனாச்சே. சில கேஸ் விஷயத்துல போகும்போது நீங்க ஒரு கண்டிப்பா ஒரு லாயர் உங்களுக்கு வருவார். ஆனா எதிர்பார்த்தி ரொம்ப மிகப்பெரிய, ஆமா, செத்து போன ராம்ஜெத் மிலானியே கூப்பிட்டு வந்தா கூட சரி. இன்னைக்கு கூட இருக்காங்க பாருங்க, பெரிய பெரிய ஆனால் பேப்பரில் வராங்க பாருங்க, கபில் சிபில்லேருந்து, அவர்லேருந்து, இவர்லேருந்து. இல்லை, நம்மலாம் போக முடியாது இல்லையா அவங்ககிட்ட. நமக்காக ஒரு வழக்கறிஞர் வருவார். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாட்டில் வருவார்கள்.
ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீதியின் தேவன் என்றைக்கு நீதியின் பக்கம் நிற்கிறவர். அகிதோப்பேலின் ஆலோசனை, அகிதோப்பேல் வந்து கெட்டவன் கிடையாது, அகிதோப்பேல் மிகப்பெரிய ஞானி. ஆனால் தாவீதுக்கு எதிராய், தேவனுக்கு எதிராய் அவன் ஒரு ஆலோசனைகள் சொல்லி கொண்டு வருகிறான். கர்த்தர் அந்த ஆலோசனை அவத்தமாக்கினார். அது நிமித்தமா அவன் செத்து போனான். கவனிக்கிறீங்களா? ஏன் இவைகள்லாம் நான் சொல்கிறேன்? இன்னைக்கு ஆலோசனைக்காக ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஒரு ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, கல்லூரி சீசன் இது இல்லையா? கல்லூரி அடுத்ததா +2 இப்போ பிள்ளைங்க எழுதிட்டாங்க. சரியான ஆலோசனை, பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படும். ஏன்னா அவங்க விரோதமாக குழப்பப்பட்டிருப்பாங்க. ஒரு ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க, இதை எடுத்து படிமான்னு இருப்பாங்க. நண்பர்கள் சொல்லுவாங்க, நானும் இந்த காலேஜ் தான் போகிறேன், நீ வரியான்னு கேட்பாங்க. பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அவங்க சில நண்பர்களை போய் தேடுவாங்க. யோசித்து பாருங்க, சில ஜீனியஸ் இதுக்கே இருக்காங்க. கவுன்சிலிங் சென்டர்ஸ்லாம் வந்துச்சு நீங்க, சரியா, இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லி. ஆனால் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒருவர் உண்டு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். +1 படிக்கும்போது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை வரும், +2 படிக்கும்போது அது வேற மாதிரி வரும் இல்லையா? திடீர்னு இது நான் மெரைன் இன்ஜினியரிங் எடுக்கிறேன், திடீர்னு பார்த்தா ஏரோநாட்டிக் போகிறேன்னு சொல்லுவான், திடீர்னு பார்த்தா நான் ஒவ்வொன்றா கடைசியாக வந்து பிகாமில் வந்து நிற்பான், சரிங்களா? அது கூட லயலால வேணும்னு சொல்லுவான். திடீர்னு மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் முடிஞ்சு அவனுடைய அகாடமிக் ஸ்டார்ட் ஆன பிறகுதான் தெரியும், கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார், அவனுக்கு கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார். ஒரு 5 வருஷம் பொறுத்து 10 வருஷம் பொறுத்து தெரியும், கர்த்தர் தான் என்னை நடத்தினார். அப்ப அவருடைய ஆலோசனைகள் உறுதியானவைகள். இன்னைக்கு உலகத்தில் ஞானிகள் உண்டு, நான் அவர்களை கனப்படுத்துகிறேன். அதே நேரத்தில் அந்த ஞானிகள் உங்களுக்கு விரோதமாய் வரும்போது பயப்பட அவசியம் இல்லை. அவரை விட ஒரு ஞானம் யாரும் கிடையாது. ஞானத்தின் ஊற்று நம்முடைய கர்த்தர். அவருக்கு ஆலோசனைக்காரன் இருந்தவன் யார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் ஆலோசனை தருகிற கண்கள். அந்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனைகள்? அந்த ஆலோசனையினால இந்த கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நீ பாருங்க, AI வந்துருச்சு இல்லையா? எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, வளர்ந்துகிட்டே இருக்க போகுது. ஒரு பக்கம் ஒரு காலத்தில் மைக்ரோசாஃப்ட் ஓனர் வந்து தெய்வமாய் தன்னை காட்டிக்கொள்ள ஆரம்பித்தார். இப்போ எலான் மஸ்கா இல்லையா? எலான் மஸ்க் அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் சொல்லுவார், நான் தான் கடவுள்னு, சரிங்களா? ஏன்னா மனித மூளைக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். கண்டுபிடிக்கிற அவன் மூளைகளை வச்சானா உஷார், அவன் யார் மூலையில வச்சுதான் என்ன பண்றான், செக் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு வீரர்கள், அதிமே ரொம்ப பெரிய ஞானிகள் அப்படின்னு வராங்க. நல்லா கவனிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டமான இந்த உலகத்துல இன்றைக்கு நம்ம கையில் இருக்க 150 ரூபாய் பைபிள்ல, 200 ரூபாய் பைபிள்ல கர்த்தர் விலையேறப்பட்ட ஆலோசனைகளை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க வந்து ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்தில் ஆண்டவருடைய ஆலோசனைகள் வெளிப்படும் மறந்துடாதீங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு பாஸ்டர் வந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா, நீங்க செஞ்சு முடிச்சுட்டு கேட்கக்கூடாது. செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் ஆசைகளை 2வது வைத்து, கர்த்தர் சித்தத்தை 1வது வைத்து வந்து ஆலோசனை கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆலோசனைகள் இந்த 150 ரூபாய் பைபிள் இருந்தால் வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2000 ரூபாய்க்கும் பைபிள் இருக்கு, ஆனால் 150 ரூபாய்க்கும் பைபிள் இருக்கு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 150 ரூபாய் பைபிள்ல கிடைக்கிற ஆலோசனை கொண்டு உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது அதுல நமக்கு என்ன ஆசீர்வாதம்? நோயின் வாழ்க்கையில பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்துல மழையே பாத்துறாத உலகத்துல, அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி மழை வந்தது? கிக்கின்னு சிரிப்பான் மனுஷன், ஏன்னா அவங்க அறிவு அதிகமா இருக்குல்ல. ஆமா, அதிகமா இருக்கு அவனுக்கு. அப்படிதான் சொல்லுவான். பைபிளை படிச்சுப்பாரு. எப்படி எப்படி அன்னைக்கு விவசாயம் நடந்தது? 4 நதிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். இப்போ கூட நம்ம வரலாறுல படிச்சிருப்போம், யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ் எல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் பைபிள்ல இருந்து இருக்கு. கவனிக்கீங்களா? 4 நதிகள்ல இருந்து விவசாயம் நடந்தது. அது மட்டுமல்ல, பூமியிலிருந்து பனி தோன்றி அந்த பனி நினைத்து சில ஆசீர்வாதங்கள் வந்தது. அது வரைக்கும் மனிதன் சுத்த சைவத்தில் தான் மனிதன் வந்தான், பைபிள் சொல்லுது. அதன் பிறகுதான், நோவாவின் காலத்துக்கு பிறகுதான், அந்த வெள்ளப்பெருக்குக்கு பிறகுதான் ஆண்டவரே சொல்றாரு, புல்லும் பூண்டும் உனக்கு ஆகாரமாய் இருப்பது போல இவைகளும் உனக்கு ஆகாரமாய் கொடுத்தேன்னு சொல்றாரு. ஏன் இவைகளெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, தேவனுக்கு மேல நம்ம உயர்த்தக்கூடாது. உயர்த்துகிறவன் மிகப்பெரிய முட்டாளா இருப்பான். நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கான் உலகத்துல. வேதம் சொல்கிறது, அவருடைய ஆலோசனைகள் நோவாவிற்கும் அவன் குடும்பத்திற்கும், அப்போ இருந்த உலகத்தில் இருந்த இன்னும் எத்தனை பேர் கேட்டிருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாப்பை தந்தது. ஆனா யாரும் கேட்கல. நீதியை பிரசங்கித்தவனாகி அந்த நோவாவை மட்டும்தான், அவர் குடும்பத்தை மட்டும்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ கூட பாருங்க, நிறைய பேர் இந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கல. ஏன்? நீங்க வந்திருப்பீங்க, வாழ்க்கைத்தனை வந்திருக்க மாட்டாங்க. நீங்க வந்திருப்பீங்க, மகன் வந்திருக்க மாட்டார். நீங்க வந்திருப்பீங்க, உங்க மருமகன் வந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் குடும்பம் வந்திருப்பீங்க, பேரப்பிள்ளை வந்திருக்க மாட்டார். ஆனா அங்கே நோவா, அவருடைய மனைவி, அவருடைய 3 மகன்கள் 3 மகள்கள்
அந்த குடும்பம் அழகாய் பாதுகாக்கப்பட்டு, எப்படி பாதுகாக்கப்பட்டது? அவள் கட்டின பேழை, அவர் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை அழகாய் பாதுகாத்தது. மழையே பாத்திராத உலகத்துல கர்த்தர் அவளை பாதுகாத்தார். நேற்றுக்கு தான் ஒரு ஜபகுறிப்பு அனுப்பியிருந்தாங்க. கொரோனாவை விட என்ன ஒரு பேர் போட்டிருக்காங்க, N50 N5H1 என்னமோ ஒரு பேர் போட்டிருக்காங்க. இன்னும் விசா நம்பர் மாதிரியே வருது. அது வந்து கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்து. அது வந்தால் மனிதன் செத்து போயிடுவான். ரொம்ப பயமுறுத்து ஜபகுறிப்பு அனுப்பிச்சிருந்தாங்க. சரிங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தரும் நாக்கில் ஊசி போட்டுக்கணும் அப்படின்னா போட்டுப்போம் போயிட்டு. ஆமாம், இந்த ஊசி நாக்கில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சிங்களேன், போட்டுப்போம். ஏன்னு சொன்னால் உயிர் வாழணுமே. சரிங்களா? இந்த ஊசியை ஒரு 50 ஊசி போட்டுக்கணுன்னா கூட போட்டுப்போம். ஏன்னா 1 போட்டோம், 2 போட்டோம், 3 போட்டோம், பூஸ்டர் போட்டோம், டபுள் பூஸ்டர், இந்த ஏசி வைக்கிறான் பாருங்க, அது போல் இன்னொரு பூஸ்டர் போடணும். இப்போ காணாமல் போயிடுச்சு. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படி லைட்டாக கொஞ்சம் வந்தது. அப்புறம் அரசியல் பிஸி ஆயிடுச்சு. எல்லாரும் வெளியே வரணும் இல்லையா, மக்கள்லாம் இல்லையா, அந்த ரோடு ஷோலாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவருங்க, அதனால வரணும். அமைதியாக இருக்குது. உலகத்தில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டா வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் சொன்னால் போதும், அவங்க பயப்படுறாங்க, அதோட நம்ம பயப்படுறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நம்மை முழுமையாய் பாதுகாக்க ஒரு ஆலோசனை. மழையே பாத்துறாத உலகத்தில் இல்லையா, மழை துளி ஒரு துளியும் படாத உலகத்தில். அன்னைக்கு இருந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருப்பான்? அதெல்லாம் பொய்ன்னு தான் சொல்லியிருப்பான். நீங்கள் பரலோகத்தை குறித்து பொய்ன்றான், நரகத்தை குறித்து அப்புறம் பார்த்துக்கலான்றான், எல்லாமே நாங்கள் செவ்வாய்க்கிட்டே போயிட்டு இருக்கோன்றான், சூரியன் கிட்ட போகிறோன்றான். அவன் என்ன பண்ண போறானோ அது வேற விஷயம். ஆனால் ஒன்று, பன்றி இருதயத்தை கொண்டு போய் மனிதனுக்கு பொருத்தியாச்சுன்றான். எதை வேணா பண்ணிக்கோ, கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணாது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையான ஆயுதம். அப்போ வேதம் சொல்கிறது, மழை பாத்திராத உலகத்தில் அந்த பேர் அழிவிற்கு ஆண்டுடைய ஆலோசனை அவர்களை தப்புவித்தது. 40 நாட்கள் மழை பெய்தது. அது இயற்கை மழை அல்ல, செயற்கை மழை, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தண்டனையின் மழை. அந்த மழையின் காலத்தில் தேவன் அவர்களை பாதுகாத்தார். 150 நாட்கள் வெள்ளப்பெருக்கு பூமி மேல் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களை அழகாய் பாதுகாத்தார். அங்கே அந்த சரித்திரங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 பெரிய ட்ரக் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய லாரிகள், 300 லாரிகள் அளவுக்கு அந்த கொள்ளளவு உள்ள கப்பலை கர்த்தர் கட்ட வைத்தார். அது மட்டும் இல்லை, 200 வருஷத்துக்கு முன்னாடி குயின் மேரின்னு ஒரு கப்பல் கட்டினாங்க. அந்த கப்பலை கட்டி முடிக்கிற வரைக்கும் நோவா கட்டின கப்பலை அடித்துக் கொள்வதற்கு ஆளே இல்லை. அந்த அளவுக்கு இத்தனை ஆண்டுகளும் நோவாவின் அந்த கப்பலை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு கூட யாராலும் அந்த துறையில் தொழில் இருப்பவங்களை கேட்டு பார்ப்பீங்களா தெரியும். நோவாவிற்கு எத்தனை முழம் நீளம் அகலம் உயரம் கொடுத்தாரோ அதை அந்த ஃபார்முலா அடிப்பில் வைத்துதான் இன்றைக்கும் பெரிய கப்பல்கள் கட்டப்படுகிறது. அவருடைய ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அது அப்ப சொன்னப்பா, இப்ப இல்லை. அது நேற்றுக்கு சொன்ன, இன்னைக்கு இல்லை. அவர் மாறாதவர், அவர் வார்த்தை மாறாதது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ வேதம் சொல்கிறது, இங்கே அவருடைய ஆலோசனையில் ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. அவருடைய ஆலோசனை என்ன இருக்கு? தெய்வீகம். உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்காரா? ஆலோசனை கேட்குறீங்களா? ஆலோசனை கேட்டு கீழ்ப்படக்கூடிய பழக்கம் உண்டா? வேதம் சொல்கிறது, அங்கே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, 1 ராஜாக்கள் 11:9 அங்கே சாலமோனுக்கு 2 முறை கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆலோசனைன்னா, ஆண்டவரே மத்தியானம் நான் பீஃப் பிரியாணி செய்யலாமா, மட்டன் பிரியாணி செய்யலாமா, சிக்கன் சாப்பிடலாமா அல்லது மட்டன் சாப்பிடலாமா, இந்த ஆலோசனை இல்லை. இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கிற ஆலோசனை. ஆனால் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள், வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சிருவோம். சின்ன சின்ன ரசம் வைக்கிறதுல ஆண்டவர்கிட்ட கேட்டுப்போம், ஜெபம் பண்ணி நிற்போம். புளி ரசம் வைக்கலாமா, தக்காளி ரசம் வைக்கலாமா, எந்த ரசம் வச்சாலும் அது என்ன பண்ண போகுது, அவ்வளோதான். ஏன்? ஆமாம். ஆனால் பெரிய காரியங்கள் உண்டு உலகத்தில், முக்கிய ஆலோசனைகள் உண்டு. சிலதெல்லாம் மாறவே மாறாது, மாற்றவே முடியாது வாழ்க்கையில். அந்த ஆலோசனை நம்மளே எடுத்துப்போம். அல்ல அதுக்குரிய பெரிய ஞானிகள் வளர்த்துருப்போம், அவங்ககிட்ட போய் கேட்போம். அந்த ஞானி ஆண்டவருக்கு பயப்படுறது 10 பைசா கூட இருக்காது அவங்ககிட்ட, ஆண்டவருக்கு பயப்படுற பயம். அப்படிப்பட்டவங்க போய் நம்ம ஆலோசனை கேட்போம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்க சாலமோனுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்தாருன்னு, அவரே பெரிய ஆலோசகர் சாலமோன். ஊர் உலகத்துல இருக்கலாம் அப்பெல்லாம் சாலமோன் கிட்ட இருந்து ஆலோசனை கேட்கிறாங்க. ஆனா அந்த சாலமோனுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். 2 முறை அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஆமா. ஆனா சாலமோன் என்ன பண்றாருங்க? அந்த ஆலோசனையை அசட்டை பண்ணினார். தேவனே சாலமோனுக்கு எதிரிகளை எழுப்பினார். என்ன கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆலோசனைகள் பாதுகாக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனையை நாம் தள்ளும் பொழுது நம்ம ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும்,
ஆண்டவரே எதிரியாய் மாறுகிறார். சாலமோன் வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்கிறோம். அதனால சாலமோனுடைய இந்த மேன்மை காரணம் கர்த்தர் தான். இப்போ அந்த சாலமோன் பெரிய ஆயிட்ட பிறகு ஆலோசனை கர்த்தர் அவர் ஆயிட்டார். மிகப்பெரிய ஒரு ஆலோசனை நபராய் மாறிட்ட பிறகு இப்ப அவருக்கு அந்த ஆலோசனை எடுபடவில்லை. 2 எதிரிகள். சாலமோன் என்றால் இளைப்பாறுதல் என்று பெயர். அவங்க அப்பா காலத்தில் தொடர்ந்து ரத்தம் இல்லையா, சண்டை. அதனால்தான் சாலமோன் பிறந்த பிறகு ஆலயத்தை கட்டோட அனுமதியை கொடுத்து சாலமோன் என்ற பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொடுக்கிறார். அந்த சாலமோன் என்று சொன்னால் இளைப்பாறுதல். சாலமோன் காலத்தில் யுத்தம் இல்லாமல் இருந்து வேதம் சொல்லுது. ஆனா இப்போ யுத்தம் எங்கேருந்து வந்தது? கர்த்தர் கிட்ட வருது. நான் தாழ்மையா சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற யுத்தங்கள் அது பிசாசுரத்திலிருந்து வந்திருக்கிறதா கர்த்தரிடத்துல வந்திருக்கிறதா கொஞ்சம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அதை ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய, நேற்றுக்கு ராத்திரி கூட நம்ம பார்த்தோம், சிக்ஷை என்பது கர்த்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய காரியம். அதை நம்ம பார்க்கணும். மழை ஏதோ தூத்துக்குடியில் பெஞ்சு, மெட்ராஸ்ல பெஞ்சு, ராயபுரத்தில் நம்ம கூட கஷ்டப்பட்டோம், பெரம்பூர்ல கஷ்டப்பட்டோம். அது போல இயற்கை மழை அல்ல, ஏதோ மனிதர்களுடைய சில அறியாமையினால் வந்த மழை அல்ல. கர்த்தர் அன்றைக்கு தண்டனையின் மழையாக அனுப்பினார். ஆனா அந்த தண்டனை மழையில நோவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். இங்கே சாலமோனுக்கு ஏதோ எதிரிகள் எழும்பவில்லை. வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது, கர்த்தரே எதிரிகளை எழுப்பினார். அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் சந்திக்கிற காரியங்கள் இயற்கையா வருகிறதா, செயற்கையா வருகிறதா, கர்த்தரால் அனுமதிப்பட்டு வருகிறதா? பாஸ்டர் தாமஸ் ராஜ் என்கிற அந்த பரிசுத்தவான் ஊழியத்தை ஆரம்பித்த புதுசுல, ஆவடியில் ஆரம்பிச்ச புதுசுல பெரிய ஒரு எதிர்ப்பு வந்த போது அவருடைய தலைமை சபைக்கு வந்து பாஸ்டர் சுந்தரம் என்கிற பரிசுத்தவான் இடத்துல கதறி கொண்டு விழுந்து வந்து, ஐயா அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னவன பாஸ்டர் சுந்தரம் என்கிற அந்த பரிசுத்தவான் பொறுமையாய் சொன்னாராம், உனக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்பினால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது கர்த்தரால் எழும்புகிற கூட்டம் அல்ல. அதே மாதிரி நீ கர்த்தருக்கு எதிராக எழும்பினால் கர்த்தரே உனக்கு எதிராய் மாறுவான்னு சொன்னார். எவ்வளவு அழகான ஆலோசனை பார்த்தீங்களா? அப்படியாப்பா பிரச்சனை வந்துருச்சா, அவரை பாரு இவரை பாருன்னு சொல்லல. நீ கர்த்தருக்கு விரோதமா இல்ல, அந்த கூட்டத்தை கர்த்தர் பார்த்துப்பார். அதே நேரத்தில் நீ கர்த்தருக்கு விரோதமா இருந்தால் வருகிற எதிர்ப்பு, அதை கர்த்தர்கிட்ட அந்த வர எதிர்ப்பு, அதற்கு என்ன தீர்வு? கர்த்தரிடத்துல மீண்டும் நாம் மனம் திரும்புவதுதான் அதற்கு தீர்வை தவிர நம்முடைய மாம்ச பலத்தினால் அதை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் இந்த ஆலோசனை கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால் சோர்ந்து போகிறார்கள். முயற்சி எடுத்து ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஆலோசனை இந்த ஆலோசனை வேணாம், இவர் என்ன சொல்றாரு கேளுங்க. மரியாதை அழகா சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்போ அதனால அவர்களுக்கு ஆசீர்வாதம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தாய் பாசம் நடுவில் வந்தாலும் அவங்களுக்கு புரியுது, இவர் தேவனுடைய குமாரன், என்னுடைய மகன் மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவருடைய ஆலோசனை அங்கே தேவ பாதுகாப்பை கொடுத்தது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் போது 16ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகிற்கு நீரூற்றண்டியில் கண்டு, அந்த கண்டு என்கிற ஒரு வார்த்தை, அங்கே தேவன் அந்த ஆகாரை காண்கிறார். கவனிக்கிறீங்களா? அதற்கு பிறகு அந்த அம்மா பேர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லு. ஆனால் இப்போ வேறு சொல்லுது, அந்த சம்பவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? வேலைக்காரி பெண் இப்போ எஜமாட்டி சொல்றாங்க, சம்பவம் நடக்கிறது. இப்போ இவருக்கு ஒரு கர்ப்பதியான பிறகு மாம்சம் வெளியே வருது, கர்ப்பம் வருது. இப்போ அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார். இதுதான் மேலே சொல்லப்பட்டிருக்க சம்பவம். ஆனால் இப்போ அதாவது வீட்டை விட்டு துரத்தப்படுறான்றதை விட அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், கடினமாக நடத்தினபடியால் துரத்தப்படுறது பின்னால் நடக்குது. இங்கே அந்த எஜமாட்டி கடினமாக நடத்துறபடினாலே அந்த மாதிரி வெளியே வந்துடுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இந்த ஆஃபீஸில் இந்த ஆஃபீஸ் போகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வெளியே வராங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ மறுபடியும் போய் அங்கேயே அடங்கிடு. எப்படிங்க நடக்கும்? நேற்று நீங்கள் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டீங்க இல்லையா, என்னது நீங்கள் வந்து பேப்பர் போட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் அங்கேயே போய் வேலையை கேளு, அங்கேயே சேரு. அப்படின்னா சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் போக மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய கௌரவம் நமக்கு தடை செய்யும். அங்கே வேற மாதிரி கூட சம்பவம் நடக்கலாம், இன்னும் நமக்கு கடினமான ஒரு சூழ்நிலை நடக்கலாம். ஆனால் அந்த ஆகார் எதை குறித்து கவலைப்படலை. கடினமான சூழ்நிலை தான், அவ பெருமையா இருந்தது உண்மைதான், கடினமாக நடத்தப்பட்டது உண்மைதான், ஓடி வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பார்த்து ஆலோசனை சொல்கிறது, மீண்டும் போய் என்ன பண்ற? ஆமா, அடங்கிரு. 8ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு.
எங்கேருந்து வர, எங்க போற அப்படின்னா, நான் என் நாச்சியாராகி சாராயை விட்டு ஓடி போகிறேன். எங்கன்னு தெரியாது இல்லையா, எங்கேயோ வந்துட்டேன், வனாந்திரம், என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய கண்கள் அழகாய் என்ன சொல்லுது, வழிநடத்தலை தருகிறது, வழிநடத்தலை தருகிறது. ஒருவேளை கடந்த வாரம், கடந்த நாட்கள் நம்முடைய அவசரத்தனம் அல்லது நம்முடைய அறியாமை, நம்ம புரியாம சில காரியம் செய்து விட்டு கூட நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்கலாம். சில நேரங்களில் வேற வழி இல்லாம அடுத்தது நம்ம என்ன செய்யணும், திங்கட்கிழமை என்ன, அடுத்த மாசம் என்ன, அல்லது இந்த பிரச்சனை நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம வந்திருக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நம்ம விடக்கூடாது. ஏன் வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், வழி நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வழி நடத்துறாருங்க, சும்மா கிடையாது. எத்தனையோ பெரிய பெரிய தீர்மானங்கள் எடுப்பதற்கு சபை நீங்க பாஸ்டர் வந்து பேசுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் செய்தியில கர்த்தர் பேசியிருப்பார், பாடல் வரியில கர்த்தர் உணர்த்தி கொடுத்திருப்பார். நேற்றைக்கு மதியம் ஒரு யோசனை, ஒரு தீர்மானம் எடுக்கணும். அப்புறமா எனக்குள்ள ஒரு நான் கடந்து போன ஒருத்தர் என்னை கொஞ்சம் பாதிச்சுட்டு இருந்தார், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நான் தீர்மானத்தை என்ன, தாழ்மை தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இங்கே நான் வழியெல்லாம் பாடிட்டே வந்தேன். தாழ்மையில் அந்த பாட்டு பாடினாங்கன்னா பாஸ்டர் எடுத்து, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரேன்னு சொல்லி நான் இங்கே வந்து பைக்கை நிறுத்துறேன். அந்த பாட்டு தான் இந்த பாஸ்டர் பாடிட்டு இருக்காங்க. பதில் கொடுத்துறாரு ஆண்டவர், நான் எடுத்த வழி, நான் எடுத்த தீர்மானம் கரெக்ட், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா மீண்டும் அந்த எண்ணத்துக்குள்ளே போகக்கூடாது. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணாலும் கர்த்தர் உணர்த்திட்டாரா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு தான் கர்த்தர் சபை கூடியதலை வைத்திருக்கிறார். அப்போ வேதம் சொல்கிறது, இந்த அம்மா எங்கேருந்து வரமா, இங்கேருந்து வரேன், எங்கே போக போகிறேன் தெரியாது. இப்போ நீங்கள் கடந்து போகிற பாதையில் நான் சொல்கிறேனே, நமக்கு ஒரு 2 ஆட்டோ வந்தாலும் எதில் யாருன்னு தெரியாது, ஆட்டோ போயிடும். நம்ம சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும். மனுஷங்கத்தில் 2 ஷேர் ஆட்டோ வரும், அவனே போட்டு போகலான்னு பார்க்குறான், நம்ம நிற்கிறமேன்னு வரான். நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ளே அவருக்கு ரொம்ப டைம் ஆகுது இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, போயிடுவார். 2 ஆட்டோ விட்டு உட்காந்துட்டு நின்றுட்டு இருப்போம். இதுதான் நம்முடைய மூளை அளவு. இதுதான் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 லைன்ஸ் வரும், சரிங்களா. ஒரே இடத்துல 2 இடத்துல வேலைக்கு வரும். என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் சொல்கிறார், நான் என் மகள் வந்து கர்ப்பவதியாக இருக்கிறார், என்ன குழந்தைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தேன். இப்போ கர்த்தர் பதில் கொடுத்துறார். என்ன பதில் கொடுத்துறார்? திருவந்த நேரத்தில் அப்பம் கொடுத்தாங்களா, 2 அப்பம் வந்தது. எனக்கு முடிவாயிடுச்சு, 2 பிள்ளை பிறகுது. நான் கேட்டேன், ஒருவேளை அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ 2 அப்பம் வந்தது, என்ன பண்ணுவீங்க? 2 மாப்பிள்ளை பார்ப்பீங்களா? பைத்தியக்காரத்தனமான யோசனைகளை செருப்பு விடுறோம் பார்த்தீங்களா, அப்படியே விட்டுணும். உள்ள வந்து கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாரு, போகும்போது செருப்பு மட்டும் போட்டு போகணும், அந்த குப்பைகளை எடுத்துட்டு போக கூடாது, சரிங்களா. நம்ம என்ன பண்றோம்னா, வரும்போது வந்து நம்முடைய பாதரட்சைகளை விட்டுட்டு எடுத்துட்டு போறாமலே நம்முடைய பழக்க வழக்கத்தையும் பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதே பழக்க வழக்கத்தில் வாழறோம். இது எந்த பைபிள் சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் பழைய ஏற்பாடு சீட்டு போட்டார்கள், சரிங்களா. சீட்டு போட்டு பேர் எடுத்தார்கள். பேதுரும் கூட மத்தியாஸ் பேர் எடுத்தாரு. அந்த இடத்துல இன்னொரு இடத்துல இருந்தா இருக்கு மத்தியாஸ் பேர். ஆனால் தேவனுடைய திட்டம் பவுலை கொண்டு சேர்த்துற அந்த இடத்துல யோசித்து பாருங்க. அதுக்கப்புறமா எங்கே அவருடைய ஊழியம், அவருடைய மற்ற சீஷர்கள், மற்ற அப்போஸ்தலருடைய மகிமை அங்கே வெளிப்படலையே. அப்போ இதே பேதுரு தான் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 7 பேரை தேர்வு செய்றாரு. எப்படி தேர்வு செய்றாரு? பரிசுத்தாவி, ஞானம், நற்சாட்சி பெற்ற 7 பேரை கூட்டிட்டு வாங்க, நாங்கள் என்ன பண்றோம், அவர்களை உதவிக்காரன் நியமிக்கிறோம். இப்ப சீட்டு போடலையே பேதுரு, அது ஆரம்பம், அவர்கள் வாழ்க்கையின் துவக்கம். அவர்கள் பரிசுத்தாவை பெறவில்லை, அப்பதான் இயேசு கடந்து போனார். அவருடைய புதிய வாழ்க்கையில் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படல ஆவியானவரோட. இப்ப ஆவியானவர் பெற்ற பிறகு அவர்கள் வழிநடத்துதலை ஆவியானிடத்துல கேட்டு பெற்றார்களே தவிர சீட்டு போடவில்லை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில நீங்க எந்த மூலையில உட்கார்ந்தாலும் சரி, ஒருவேளை சில காரியங்களை நீங்களே யோசிச்சு செய்யலாம், சில காரியங்களை கர்த்தர் தான் உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். எவ்வளவு பேர் நீங்க பிரஷர் கொடுத்தாலும் சரி, செஞ்சிரு, முடிச்சிரு, பண்ணிடலாம், அதெல்லாம் வேணாம். அவருடைய வழி நடத்தல் காத்திருங்கள். இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரா, எடுத்துங்க. பேசலையா, காத்திருங்க, பேசுவார் ஆண்டவர். வேதம் சொல்லுது, பேச அவருக்காக காத்திருக்கணும். அவருடைய வாசல் படியிலே நித்தமும் காத்திருக்கணும். எடுத்தவனே பேச மாட்டார். சில காரியங்கள் அவருக்கு தெரியும், ஏற்ற நேரத்தில் அதை எப்படி வழிநடத்துன்னு தெரியும். ஆனால் வழிநடத்துதலை நீங்கள் உலகத்தில் பெற்றுக்கொள்ளாதீர்கள், சபையிடத்தில் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஆலோசனை கர்த்தர். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆனா அந்த ஆலோசனையில
உங்களுக்கே தெரியும்ல. ஆமாம், வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்றதும் பதில் தான், வாங்கி தர மாட்டேன்றதும் பதில் தான், எஸ்ன்றதும் பதில் தான், நோன்றதும் பதில் தான். சில பிள்ளைங்களுக்கு எப்பயுமே நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியாது, ஏன்னா அது உடல்நிலை அப்படி தான். கவனிக்கிறீங்களா? அப்போது இது வேணான்னு சொல்லிட்டல்ல, நீ எப்போ கேட்டாலும் மம்மி வாங்கி தர மாட்டேன்ல, அதுதான் பதில். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வழிநடத்தில் கொடுப்பார், நாம் அந்த வழிநடத்தில் பிடிக்காதனால நாம் வேற எங்கேயோ போய் குறி மேடை தேடி போகிறோம். தீர்க்கதரிசன மேடைகள் நிறைய இருக்கு. நீ வசனம் சொல்ற ஊழியக்காரனை விட குறி சொல்ற ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்கான். ஆமா, நேற்று கூட பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லும்போது, ஐயா நேரடியாக ஆலோசனை கொடுத்து ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க மாட்டேன். கண்ணை மூடிட்டு தலைமையில தப்பாடிக்கணும், தப்பா தான் மடிச்சு ஒரு பாஷையை பேசி சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், அதே போய் செஞ்சிடறோம். அது கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறதில்ல. ஒரு பழக்கம் வந்துடுச்சு கிறிஸ்தவத்தில், கண்ணை மூடிட்டு எதாவது சொல்லிட்டே போகணும், அவ்வளோதான். பாஸ் சொன்னார் ஒரு முறை, போட்டிருக்கிற ட்ரௌசர் கலர் உட்பட எல்லாமே இன்னைக்கு திருக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி. ஆண் பிள்ளை பிறகுமா பெண் பிள்ளை பிறகுமா? ஏன் ஒரு அழகான எஸ்தரை கத்த தருவார், இல்லாவிட்டால் அறிவான சாலமனை தருவார். இப்போ என்ன புரிஞ்சுது அவங்களுக்கு? இதுக்கும் கொஞ்சம் பேர் அழில சொன்னீங்க. எஸ்தரை கொடுப்பார்னா பெண் பிள்ளை கொடுப்பார், சாலமோனை கொடுப்பார்னா ஆண் பிள்ளை கொடுப்பார். இது தவிர்த்து என்ன பிள்ளையை கொடுப்பார் ஆண்டவர்? சொல்லுங்க பார்க்கலாம். கீரி பிள்ளையா? சொல்லுங்க. இப்படி பாருங்க, வரவங்கிட்ட எதுவுமே கிடையாது. ஏர்போர்ட்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரபல ஊழியர், அதாவது இப்படி இப்படி இதுதான் பிரபல ஊழியர். அந்த பிரபல ஊழியர் உள்ள போறாரு, எதிர்க்கு ஒரு குடும்பம் வருது. பார்த்த உடனே இவரை பார்த்த உடனே அப்படியே மயங்கிப்பா, ஐயோ கத்தரே பார்த்த மாதிரி டொப்புன்னு காலைல விழுட்டாங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்படி ஜெபம் பண்ண சொல்லும்போது உடனே இவர், நீ கன்சீவ் ஆகிருக்கிறாய், கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உங்களுக்கு அழகான சொல்லிட்டார். அப்போதான் புத்தியில் உரைச்சிது. இவங்க ஆப்ரேஷன் பண்ணி ஃபேமிலி பிளானிங் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது. டிவியில் வர்றதை பார்த்து பார்த்து இவருக்கு ரசிகராக இருந்தாங்க. சரியா? தொலைக்காட்சியில் பார்த்து இவருக்கு ரசிகராக இருந்தாங்க. இன்றைக்கி தான் நேரடியாக இவங்க அவரை பார்க்குறாங்க, அவரும் இவங்க நேரடியாக அந்த ரசிகரை பார்க்குறாரு. அந்த ஊழியக்காரர் பட்டு ஒரு அடி அடிச்சார். தூரத்தில் வரும்போது பார்த்துறாரு போல, வயிறு பெருசாக இருக்கு அந்த அம்மாவுக்கு. சூப்பராக அடிச்சாரு. அப்போதான் புத்தி வந்திருக்கு, ஆடாடா நம்ம ஏமாந்துட்டோம். கவனிக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது, அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை, தனிப்பட்ட விதத்தில் உன்மேல் கண்ணை வைத்து. அப்போ தனிப்பட்ட விதத்தில் என்னோடும் உங்களோடும் பேசுகிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஆலோசனையில வழி நடத்துதல் உண்டு. சத்தம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், போய் மாட்டிக்கிட்டு உபவாசம் இருக்கிறத விட முதல்ல உபவாசம் இருந்து ஒரு காரியத்தை செய்யும். வயது காலேஜில் தம்பிங்க படித்து முடித்து அப்புறம் வேலைக்கு போய் அப்புறம் ஐக்கியத்தில் இருக்கும்போது சிலர் இன்விடேஷன் கொண்டு வருவாங்க, அது அவங்க பாஸ்டர்ஸ் நடத்தியிருப்பாங்க. சிலர் ஐக்கியத்திலேயே இருக்கும்போது சில நேரத்தில் அந்த கல்யாண ஸ்டேஜில் வந்து சேர்றாங்க பற்றியில் அவங்க சொல்லுவாங்க, ஏன் பொண்ணு பார்க்குறாங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா, அந்த 2 பேருக்குமே நான் ஒரே ஒரு அர்த்தம் சொல்லுவேன், ஒரே ஒரு வேலை உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. 1 வாரம் இல்லை, 1 மாதம் இல்லை, 40 நாள் இல்லை, 1 மண்டலம் இல்லை, ஒரே ஒரு வேலை உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. சிலர் அவங்க தெரியல, நம்ம சொல்லும் போதே தெரியும் இல்லையா, அவங்க ஏற்றுக்காதும் இல்லையா. மறுபடியும் நான் சொல்ல, என் வாய் சும்மா இருக்காது, மறுபடியும் சொல்லுவேன், தம்பி இந்த ஒரு வேளை நீ உபவாசம் இப்போ இல்லைன்னா வாழ்நாளில் எத்தனையோ நாட்கள் உணவை நீ இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால ஒரு வேளை உபவாசம் இருக்கு. அந்த ஒரு வேளை உபவாசம் இருக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவன் பார்த்து முடிவு பண்ணிட்டான். சரிங்களா? உலகத்தானே சொல்றான், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுன்னு சொல்லி பார்த்துட்டான், முடிவு பண்ணிட்டான். அதன் பிறகு உபவாசம். நான் என்ன சொல்றேன், ஒரு வேளை உபவாசம். ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்கு நடத்தணும். பாஸ்டர் சாம் சுந்தரம் கிட்ட போய் அவங்க ஒரு ஆலோசனை கேட்கணும்னா என்னை கூப்பிட்டு போனாங்க. பாஸ்டர் சொன்னார், ஒரு பாஸ்டர் இருக்காரு, இளைஞர் தான், ஒரு இடத்துல ஓடி ஆரம்பிச்சிருக்காரு, என்னுடைய கண்ட்ரோல் தான் இருக்காரு, அவர் நீங்கள் வேணா பாருங்கன்னு சொன்னார். அவங்களுக்கு அந்த மணமகனை விசாரித்தாங்க. கொஞ்சம் அதாவது இவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு அதில் ஒத்து வரல. நான் சொன்னேன், அப்பே நான் சொல்கிறது ஒரு 97 1997 நடந்த சம்பவம். இப்போ நான் சொன்னேன், ஒரு வேளை உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. அப்பயே அந்த ஒரு வேளை தான் சொன்னேன், ஒரு வேளை உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேளை உபவாசம் இருந்தாங்க, நானும் அதில் சேர்ந்தேன். ஒரே ஒரு வேளை உபவாசம் இருந்தோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு பாஸ்ட் வர சொன்ன டைம், வெள்ளிக்கிழமை வர சொன்ன டைமு, அன்னைக்கு போனோம். உள்ளே போகும்போதே பாஸ்ட் சொல்கிறாரு, அந்த அலைன்ஸ் உங்களுக்கு வேண்டான்ட்டு அவரே சொல்லிட்டார். ஏன்னா அவங்க ஏற்கனவே பெண் பார்த்துருக்காங்க, என்கிட்ட சொல்லாமல் நான் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன், சாரி, அந்த அலைன்ஸ் உங்களுக்கு வேண்டாம், வேற பார்க்கலான்ட்டு. முடிஞ்சிடுச்சா?
சிம்பிளா ஒரு வேளை உபவாசம் தான். அந்த ஒரு வேளை உபவாசம் எதை செய்தது? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே கதி இல்லை, நீங்க தான் எங்களுக்கு இந்த குழப்பத்தில் விடுவிக்கணும் அப்படின்னு ஆண்டர் காலில் விழுறோம். அழகாக ஆண்டர் நிற்க வைக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆகாருக்கு வழி தெரியல. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அங்கே அடங்கு. சில நேரத்தில் அந்த ஆலோசனைகள், அந்த வழிநடத்தல் நமக்கு இன்பமா இருக்கலாம், சில நேரத்தில் அந்த நேரத்தில் அது கடுமையா இருக்கலாம். ஆனால் முடிவில் என்ன நடக்கு தெரியுங்களா? ஆகாரை அவர்களே அனுப்பி விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களாங்க, 21ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நீங்க பாப்பீங்கன்னா 21:20 தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்தில் குடியிருந்து வில் விதையிலே வல்லவனானான். என்ன கவனிக்கிறீங்களா? பின்னால் முதல்ல வயிற்றுக்குள் பிள்ளை இருக்கும்போது வழிநடத்தல் கேட்டு வந்தாங்க. அந்த அம்மா வழிநடத்த தெரியாம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே வந்து அல்லது ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். வயிற்றுக்குள் பிள்ளை இருக்கும்போது வழிநடத்தலை பெற்றார்கள். பிள்ளை வளர்ந்த பிறகு இப்போ கிட்டத்தட்ட அந்த வியூரை குறித்து பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை கிடையாது. அங்கே அந்த இஸ்மாவேலை குறித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவனோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வயசுக்கு 13-14 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கும்போது இப்போ கர்த்தர் அழகாய் அந்த வழிநடத்தலை உறுதிப்படுத்துகிறார். அதன் பிறகு அந்த வசனத்தில் பாருங்க, 21ஆம் வசனத்தில் மகன் வளர்ந்துட்டான், அவன் பாரான் வனாந்திரத்தில் குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு, அந்த சந்ததியும் பெரிய சந்ததியா இன்னைக்கு உலகத்துல வளர்ந்துருக்கு, மறந்துடக்கூடாது. ஏன் இவ்வளவு காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருடைய கண்கள் ஆலோசனை தரக்கூடிய கண்கள். அந்த ஆலோசனையில் பாதுகாப்பு உண்டு, அந்த ஆலோசனையில் வழி நடத்துதல் உண்டு. சத்தமா வரலையா சொல்லுங்க. சங்கீதங்களின் புத்தகத்தில் 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறார், 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அந்த கோலியாத்துக்கு முன்பா நின்று இளைஞனா இருக்கும் போதே ஒரு உண்டிகோல் எடுத்து அடிச்சு கீழே விழுந்துட்ட பிறகு, ஜெயம் எடுத்த பிறகு உடனே தாவீது, நான் செய்வதெல்லாம் வாய்த்தது, எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கல. அவர் வாழ்க்கையில் 5 ஆண்டுகள் போராட்டம், வனாந்தர வாழ்க்கை 5 வருஷம். ஆனால் யாக்கோபின் வாழ்க்கையிலே சொந்த மூளையை தேடி போனதனால் வனாந்தர வாழ்க்கை 20 ஆண்டுகள். மறந்துடக்கூடாது, யாக்கோபு 20 வருஷம் பாடுபட்டார். ஆனால் தாவீது 5 ஆண்டுகள் தான் போராட்டத்தை சந்தித்தார். அதன் பிறகு தாவீதின் வாழ்க்கையை கர்த்தர் உச்சத்தில் கொண்டு போனார். காரணம் என்ன? தாவீதுக்கு அவருடைய பலன் அல்ல, மூளை அறிவல்ல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவருடைய ஆலோசனைகள் சில நேரம் கடுமையா இருக்கலாம், சில நேரங்களில் அவர் ஆலோசனை நடக்கும் போது நமக்கு போராட்டம் வரலாம். அது ரொம்ப காலம் கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவருடைய ஆலோசனை நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கும்படியான முடிவை, துதிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23-25 வசனங்களை பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை கேட்டு யுத்தத்துக்கு போனார், தேவன் அங்கே முன்னே சென்றார், ஜெயத்தை கொடுத்தார். யார் மேலாம் நீங்க ஜெயம் எடுக்கணுமா, ஏதாவது காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டுமா, எந்த எதிரியின் மேல் ஜெயத்தை எடுக்க வேண்டும், எந்த பிரச்சனை ஜெயத்தை எடுக்க வேண்டும், எந்த நபரின் மேல் ஜெயத்தை எடுக்க வேண்டும், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு முன்னே செல்வார், அவர் உங்களுக்கு ஜெயத்தை பரிசாய் தருவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவி யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் இந்த தாவீது இடத்துல இருந்தா நம்மளாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா யுத்த வீரன், யுத்தம் சண்டை போட்டு 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 ஜெயிச்சுட்டே வராரு. அதுக்கு முன்னாடி தான் ஜெயிக்கிறாரு, மீண்டும் அதே எதிரிகள் வருகிறாரு, உடனே போயிடல. நான் அடிக்கடி சொல்ல இந்த உதாரணத்தை, மருந்து சீட்டு, ஜுரம் வந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீட்டை எடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா, பத்திரமா வச்சிருப்பாங்க. ஆமா, பத்திரமா எடுத்துட்டு போய் அதே மாத்திரை போடுவாங்க. அது ரொம்ப சீரியஸ் ஆகி அது டெங்குன்னு கண்டுபிடிக்கிறது 1 மாசம் ஆயிடும். அப்புறமா தான் டாக்டர் போவாங்க. அந்த டைமுக்கு அந்த சீசன் ஃபீவருக்கு அதை எழுதி கொடுத்துருப்பாரு. ஆனா சில ரொம்ப சிக்கனமா இருக்குன்னு சொல்லி அந்த சீட்டை பத்திரமா வச்சிருந்து எப்போ ஜுரம் வந்தாலும் அந்த மாத்திரை வாங்கி போட்டுப்பாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? ஏன் இவ்வளவு காரியத்தை நான் சொல்றேன்? தாவீதுக்கு யுத்தம் என்பது சாதாரண விஷயம். ஆனா அதே தாவீது இப்ப கர்த்தரிடம் ஜெபிக்கிறார், ஆலோசனை கேட்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அற்பமா இருக்கு அந்த ஆலோசனை இல்லையா? நீ ஒளிஞ்சிக்கன்றாரு, நான் முன்னாடி போகன்றாரு, அந்த செடி நுனியில ஒரு சத்தம் கேட்கன்றாரு. யோசிச்சு நமக்கெல்லாம் இப்படி ஒரு ஆலோசனை வச்சா எப்படி இருக்கும்? நம்மளால அடங்குனாவே நம்ம கஷ்டமாச்சு. தாவீது சொல்ல ஒளிஞ்சிருந்தாரு. ஆண்டவர், நானும் எப்படிப்பட்ட வீர ஆண்டவர், வயசு காலத்திலே நான் கோலியாத்து ஜெயிச்சவனாச்சு, என்ன போய் ஒளிஞ்சிருங்கன்னு சொல்றீங்களா? நம்ம அவருக்கே சொல்லுவோம். லோத்துன்னு ஒரு மேதாவி இருந்தார், அவர் சொன்னார்,
இல்லையா? நீ ஜீவன் தப்ப அந்த மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவரே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு மூட்டு கீக்கின்னு சத்தம் வருது, ஐபிபி இருக்கு, மலை ஏற முடியாது, ஏதோ ஒரு காரியம். ஒரே வார்த்தை சொன்னான், அப்படியே இல்லைன்ட்டு வரான்னு சொன்னான். அப்படி இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர் அப்படியே விட்டாரு. கடைசியில் அவனே ஒரு மலைக்கு ஓடினான். தப்ப அந்த மலையில் அவன் வாழ்க்கையே நாசமா போச்சு. என்ன கவனிக்கிறீங்களா? தாவீது லோத்தை போல சொல்லல. தாவீது அடங்கி இருந்தார். ஒளிஞ்சிக்க, ஒரு வீரனை ஒளிஞ்சிக்கின்ற எவ்வளவு பெரிய விஷயம். வேதாமத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்ன எத்தனை இடங்கள் ஆண்டவர் சொல்றாங்க, யோசுவாவிற்கும் வீரர்களுக்கும் பதிவிடை வைத்தார்கள். அவ்வளவு பேர் வெளியே போங்க, அங்கே ஒளிஞ்சிக்குங்க, கொஞ்சம் பேர் உள்ள வாங்க, உங்க எல்லாரும் துரத்திட்டு வருவான், தேசமே வெளியே வந்துடும், அந்த நாடே வெளியே வந்துடும், அதை அப்புறம் உள்ள போங்க. எவ்வளவு பெரிய ஆலோசனை கர்த்தர் அவர். ஒரு வழியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்மளால ஒரு சின்ன விஷயத்தையே பண்ண முடியல. சரிங்களா? சின்ன விஷயத்தையே, ஒரு ஏசியில், ஒரு ஏர் கண்டிஷன்ல ப்ராப்ளம் வந்தாவே வர ஏசி மெக்கானிக் வந்து பெரிய தத்துவ ஞானி, அந்த மிஷினை கண்டுபிடிச்ச மாதிரி வருவார். ஆமாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் தான் நம்ம உருவாக்கின, அவர் தான் நம்ம மண் எடுத்து செஞ்ச மாதிரியே செய்வார். இப்படி மாத்திருங்க, ஏதோ கிட்னியை மாத்திருங்க, லிவரை மாத்திரலாம். சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த மெரிடியன் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க அந்த கொளத்தூர் பகுதியில். யாராவது ஓனர் என்ன வந்திருக்கீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஒரு போர்டு வைக்கிறோம், பெரிய ஒரு விளம்பரம் கொடுக்குறான், இந்த வாரம் கிட்னி ஸ்பெஷல். சரிங்களா? போன வாரம் வந்து பாதங்களில் சுகர்னால வந்திருக்குல்ல, அதுக்கு ஸ்பெஷல். ஒரு வாரம் டைம் கொடுக்குறான். போன என்ன சொல்லலாம், மாத்திரு, பஸ்ஸு பின்னாடி போட்டிருக்கான், வாங்க மூட்டை மாத்திட்டு போங்கன்றான். அந்த முட்டி இல்லை, மாத்திட்டு போங்கன்றான். போனவங்க இந்த மெக்கானிக் மாதிரி தான். அங்கே ஏதாவது போட்டு கிடையாது பார்ப்பார் மெக்கானிக். பார்த்தீங்களா? போட்டு அடிச்சு போட்டு உங்களுக்கு தெரியுமா, மெக்கானிக்கை பேசிப்பாங்களாம். டூ வீலர் மெக்கானிக், யாரும் தப்பா தெரியாதீங்க, நடக்கத்தான் சொல்றேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க, நீங்க ஆண்டவர் பிள்ளைங்க. ஒரு பைக்கை விட்டு ஃபுல் சர்வீஸ் முடிச்சு வண்டி எடுத்துட்டு போயிடுவானா, 4 ஸ்க்ரூ இருக்குமா, 4 போல்ட் இருக்குமா, ஒரு இருக்குமா, அவனுக்கே தெரியாது அது எந்த, அந்த வண்டியில எந்த பாகம். அவனும் ஓட்டிட்டு அடுத்த மாதிரி சர்வீஸ் எடுத்துன்னு வரான். ஆண்டவர் கிருபை. ஆனா அந்த பேசுற பேச்சை பார்த்தா நம்ம அப்படியே அந்த வேணாம். அவர் தான் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை ஆச்சரியம் உள்ளவர், ஞானத்தின் ஊற்று, அவர் தான் ஞானம். அப்ப அவர்கிட்ட வருவோம்னா ஒளிஞ்சிக்கனா ஒளிஞ்சிப்போம், காத்துனா காத்திருப்போம், இந்த தண்ணியை ஒன்று இதுல ஊத்துனா ஊத்துவோம், இதை திரும்ப கொடுனா கொடுப்போம். இல்லையா? கையை நீட்டுனா கையை நீட்டினாரு, நான் நீ சொன்னா நீட்டணுமா, அவன் கேட்கலையே. இல்லையா? அவன் நீட்டினா. அவருடைய ஆலோசனையில் சுகம் உண்டு, அவருடைய ஆலோசனையில் செழிப்பு உண்டு. ராமேன் சொல்லுங்க. மீன் உங்களுக்கு ஒரு இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு நண்பர்களோ நீங்களும் தொழில் செய்யலாம் தான் உங்களுக்கு தெரியும். நான் தனார்பட்டில் 2005 ஏசனோட பயில் காலேஜில் டீச் பண்ணும்போது அங்கே சில பேர் வருவாங்க, அந்த போட்டில் வச்சுருப்பாங்க. கேட்டேன், அந்த ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்குமா? ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சீஷர்கள் சொன்னாங்களே. அப்போ சொன்னாங்க, 10 கூட எடுத்துன்னு வரோம்னா சில நேரத்தில் கழிவுகள், சில நேரத்தில் நிறைய போயிடுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. சில நேரத்தில் எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதமாக இருக்கும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேராது. அப்போ ஒருவேளை அதை சொல்லி இருக்கலாம். வேதம் சொல்லுது ஒன்றும் இல்லை. ஈஸ்டர் மெசேஜ் இல்லையா? ஒன்றும் இல்லை. அவர் நிற்கிறார், யாரோ ஒருத்தர் நிற்கிறார், ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க கேட்டதுக்கு. ஆனால் அதே வாய் தான் சொல்லுது, அங்கே வேதம் சொல்லுது 153 பெரிய மீன்களால் அந்த வலைகள் நிறையும்படி கர்த்தர் செய்தார். நீங்க என்னதான் முயற்சி, இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை தான் சொல்ல வந்தேன். மீன் பிடி நேரம் என்பது ஒரு நேரம் உண்டு. இருட்டில் ராத்திரில தான் மீன் பிடி ஒரு செழிப்பா இருக்கிற நேரம். ஆனா அதிகாலை நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை 153 பெரிய மீன் இல்ல, 153 பெரிய மீன்களால் வலை நிரம்ப கர்த்தர் செய்தார். அப்படியே போகும்போது பக்கத்துல தானே மார்க்கெட்ல, உங்களுக்கு நாங்களாம் தூரம் இங்க வரணும்னா பக்கத்துல போய் கேளுங்களேன், பெரிய மீன் எவ்வளவு விலைன்னு கேளுங்க. இல்லையா? சில நேரத்துல நம்ம போகவே மாட்டோம்ல அந்த பக்கம். வேத தெளிவா சொல்லுது 153 பெரிய மீன். ஏன் எப்படி 150? இவர்கள் தேடி போனார்கள், கிடைக்கல. ஆண்டவர் ஆலோசனை தேடி வந்தார்கள், மீன் வந்து மாட்டும்படி கர்த்தர் செய்தார். தொழில் செய்யறவங்க, யாராவது வியாபாரம் செய்யறவங்க இருக்கிறீங்களா? உங்க முயற்சியில நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி, முயற்சியில நீங்கள் பார்ட்னர்ஷிப்ல வச்சு, முயற்சியில முயன்று 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 எப்படி பிரதர் இருக்கு? ஒன்னும் சொல்றான் பாருல, மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? கடந்த ஓராண்டின் நிதி நிலைமை உங்களுக்கு மோசமா இருக்கா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, எவ்வளோ உழைச்சிருப்பீங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அவர் ஆலோசனைப்படி வலைய போடுங்க, ஆசீர்வாதம் வந்து சேரும்படி கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய ஆவிக்குரிய சபை நம்முடைய வறுமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது,
நம்முடைய இல்லாமலிருந்து நம்மை விடுவிக்கிறது. எல்லாமே நீர் தந்ததுன்னு பாட்டு பாடுறோமே, அது உண்மையா? யோசித்து பார்த்தா உண்மை தானே? எல்லாமே அவர் தானே கொடுத்தாரு. யோசித்து பாருங்க பார்க்கலாம். எப்படி வந்தது? எங்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சோமோ அங்கெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம். எங்கெல்லாம் கீழ்ப்படி மறுக்கிறோமோ அங்கெல்லாம் சில இழப்புகளை சந்தித்தோம். ஆண்டோடைய வேதம் சொல்கிறது, அவருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில இத்தனை ஆசீர்வாதங்களை தருகிறது. சுகமானாலும் சரி, கவனிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. நான் மீண்டும் அந்த வார்த்தையை நான் கேட்கறது பரவாயில்ல, கர்த்தருடைய வசனம் உங்ககிட்ட வந்து சேரணும், அதுக்காக தான் என்ன தாழ்த்துறேன். தப்பா எடுத்துக்காதீங்கன்னு ஏன் நான் சொல்றேன்னா இதுதான் காரணம். ஏன்னா நான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போய் அது உங்களை இவன் இப்படி பேசிட்டானேன்னு யோசிச்சுட்டு சொல்லக்கூடிய சத்தியத்தை விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன். இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருக்க தப்பு கிடையாது. ஆனால் ஒரு வியாதி வருமானால் கர்த்தர்கிட்ட முதல்ல ஜெபம் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இப்பெல்லாம் நான் சொல்றேன் வாங்க மாத்திட்டு போங்கன்றான் உடனே. ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் போது ஒரு 5 ஆண்டு காலம் குறையுது மனுஷனுக்குன்றாங்க. அவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது. அவ்வளோ காரியம் அவசியமா தேவ சித்தமா அது வேற விஷயம். ஆனால் அவசியமே இல்லைன்றதுக்கெல்லாம் நீங்க நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கிறதுனாலேயே, நிறைய பாலிசி நமக்கு, அதாவது மருத்துவ சம்பந்தமான காரியம் இருக்கிறதுனாலே உடனே நம்மளை வைத்து சம்பாதிக்கிற நிறுவனங்கள் இன்னைக்கு மருத்துவ நபர்கள் வந்தாச்சு. மயில் காலேஜில் ஒருத்தர் ஒரு டாக்டர் ஜெயசராஜன் அவர் பேர், மெடிக்கல் டாக்டர். அவர் படிக்கும்போது இப்போ கூட நாங்கள் சில காரியங்கள் தேவையான ஆலோசனை கேட்பேன். சொல்ல அந்த ஹாஸ்பிட்டலா, இந்த ஹாஸ்பிட்டலா, அந்த ஹாஸ்பிட்டலா. ஏன் சொல்றாரு? அதுல ஒரு தலைமையில் இருந்தார், 2வது நிலைமையில் இருந்தார், மேல உயர் பதவியில் இருந்தார். தெரியும் எங்கெங்க எப்படி இப்படிலாம் பிரச்சனை நடக்குது. நம்முடைய இன்சூரன்ஸாக தேவையில்லாத அறுவை சிகிச்சை நடத்தப்படுது. ஏன் நான் சொல்றேன்? கர்த்தருடைய ஆலோசனை அவனை சுகமாக்கிட்டு நம்ம வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் இன்னைக்கும் மருந்தை நம்புறவன், மருத்துவர்களை மதிக்கிறவன். ஆனா அதை விட கர்த்தரை நம்புகிறேன், அதை விட கர்த்தரை முழுமையை நம்புகிறேன். நம்மளாம் மருந்து எடுக்கல, நம்மளாம் அப்படிலாம் நான் சொல்ல, நான் மருத்துவரை மற்றவா பேசல. உங்களுக்கு அப்படிப்பட்ட வசதிகள் இருந்தால் அது சந்தோஷம். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்த சொல்றாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கவனிக்கிறீங்களா? அதை பயன்படுத்த சொல்றாரா? எங்க அம்மாக்கெல்லாம் 3-4 ஆப்ரேஷன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு. இந்த பக்கம் கோடு போட்டு இந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம், எவ்வளவு காரியங்கள்லாம் அவஸ்தப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் அறியாத காலம், உலகத்தில் இருந்தோம், பிசாசின் கீழில் இருந்தோம், அப்படியே ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்து இருந்தோம், குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர்கள் வந்த பிறகு தேவன் அதன் பிறகு ஒரு தெளிவுக்குள்ள நடத்தினார். எத்தனையோ காரியங்களுக்கு மருந்து மாத்திரை சாதாரண விலையே எடுத்துட்டு அவங்க வாழ கர்த்தர் உதவி செய்து வந்தார். நான் மீண்டும் சொல்றேன், உங்க ட்ரீட்மெண்ட்டை நான் தப்பா சொல்லலை, நீங்கள் போய் கொண்டிருக்கிற காரியம் தப்பா சொல்லலை. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வசதிகள் அது ஆண்டவர் கொடுத்த வசதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நேற்று கூட ஒரு காரியம் சேர்த்தேன், தேவையில்லாத காரியங்களுக்காக பைபாஸ் சாதாரணம் ஆயிடுச்சுன்னு மருத்துவரே சொல்றாரு. சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு இறுதி அறுவை சிகிச்சை நிபுணர் பேட்டி கொடுக்குறாரு. தேவையில்லா, இதுக்கு தேவையே கிடையாது. ஏன் இப்போ ஒரு அரசியல் சம்பந்தமாய் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒருவரை கொடுத்து கூட எத்தனை மருத்துவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. இந்த பிளாக்குக்கு, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பைபாஸ் தேவையே இல்லையேன்னு சொல்லி வெளியேறங்கமே மருத்துவர்கள் சில எல்லாம் வந்து பேசினார்கள். இதுக்கு இந்த சிகிச்சை தேவையே இல்லைன்னு சொல்லி. என்னமோ நடக்குது உலகத்துல, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன கையை நீட்டினாரு, நீட்டினான். எல்லா இடத்திலையும் அவர் ஆலோசனைகள் நமக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல பார்க்கும்போது 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல 2வது நான் பார்ப்போம்னால் அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? 34:15 பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. அப்ப கர்த்தருடைய கண்கள் முதலாவது ஆலோசனை தருகிறது, கர்த்தருடைய கண்கள் நமக்கு பதில் தருகிறது. கர்த்தருடைய கண்கள் நமக்கு பதில் தருகிறது. வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்களை பார்க்கிறார். எசேக்கியா அந்த ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது எதை சொல்லி ஜெபிக்கிறது தெரியுங்களா? வாசிக்க வேண்டாம், நம்ம நேரம் வந்துருச்சு. ஏசாயா 37:14-17 வசனங்களை பார்க்கும்போது அவர் உங்களுடைய கண்களை திறந்து பாருன்னு சொல்றாரு. எதை நினைப்பூட்டி அவர் ஜெபிக்கிறார் தெரியுங்களா? 2 நாளாகமும் 7:15 சாலமோனுடைய விண்ணப்பத்தை நினைப்பூட்டி ஜெபிக்கிறார். கர்த்தர் அதுக்கு ஆமேன் போட்டதை நினைப்பூட்டி ஜெபிக்கிறார். அப்போ கர்த்தருடைய கண்கள் அங்கே எசேக்கியாவின் நிலைமையை பார்த்து அவன் ஜெபத்திற்கு பதில் தந்த கண்கள். ராமேன் சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம முடிவு பண்ணிடும், யாருமே நல்லவன் இல்லை, யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்க, யாரை கண் இல்லை, கர்த்தர் இருக்கார், கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் இந்த பகுதியை சுற்றி இருக்கீங்கன்னு சொன்னால் சபை திறந்திருக்க நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் நீங்கள் விடுதலை ஜெபம் பண்ணலன்னா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போட்டுருக்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய முக்கியமான நேரங்களில் இங்கே ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் இருக்கீங்களா? வீட்டில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் விடுதலை கம்மியாக இருக்கா?
நிறைய பொறுப்புகள். வீட்டில் இருந்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு தான் அந்த காரியங்கள் இருக்கணும். நீங்களும் உங்களுடைய பாரம் உங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் வாங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆண்டவர் சமூகத்தில். ஏன்னு சொன்னால் அவருடைய கண்கள் அன்றைக்கு ஆலயத்துக்கு வந்து ஜெபித்த எசேக்கியாவை பார்த்து அங்கே ஒரு கிரியை செய்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெருத்த எதிரிகள் 1,85,000 பேர் வந்து பரிகாசம் பண்ணுகிறான். தேவன் பதில் கொடுத்தார். எப்படி? ஒரு தூதனை அனுப்பினார், ஜெயத்தை கர்த்தர் எசேக்கியாவுக்கு பதிலாக கொடுத்தார். அப்போ வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் பதில் கொடுத்தது. யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அப்ப வியாதியில படுத்திருந்த அவனை, நான் ஏற்கனவே முகவரியில சொன்ன, ஆரம்பத்தில் சொன்ன, எசேக்கியாவின் வியாதியும் கர்த்தர் பார்த்தார்னு சொல்லி, இங்கேயும் அவருடைய கைவிடப்பட்ட நிலைமையை கர்த்தர் கண்டு அங்கே பதில் கொடுத்தார். அப்ப அவர் விரோதிகள் நாம் சூழ்ந்திருக்கும் போது நாம் ஜெபிக்கிறத பார்க்கிறாரு, பதில் கொடுக்கிறாரு. வியாதி நிமித்தம் நாம் படுகிற கஷ்டத்தின் மத்தியிலேயும் அவருடைய கண்கள் பார்த்து பதில். நாம செய்ய வேண்டிய ஒண்ணுதான், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நேற்றுக்கு நம்ம பைபிளில் கூட இருக்கு இல்லையா, யாக்கோபு 5 பார்க்கும் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அப்ப நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, நான் சபையில் இணைந்து ஜெபிப்பது மட்டுமல்ல, நான் எனக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுறீங்க? எத்தனை பேர் காலை நேரத்தில் ஒரு ரெகுலர் டியூட்டி பார்க்குறவங்க? எத்தனை பேர் காலை நேரத்தில் அந்த அதிகாலை நேரத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு எழுப்பி கல்லூரி போக எழுப்புகிறோம், வேலைக்கு போக எழுப்புகிறோம், முக்கியமான காரியத்துக்கு எழுப்புகிறோம் இல்லையா? இப்போ ஆண்டவரை தேடுவதுக்கு எத்தனை பேரை நம்ம ஒரு சாக்கு சொல்கிறோம், வேலை முடிச்சுட்டு வந்திருக்காங்க, களைப்பாக வந்திருக்காங்க. எத்தனை பேர் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டமாய் இந்த கர்த்தருடைய துணையை நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம்? யோசித்து பாருங்க. வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் பதில் தருகிற கண்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 மற்றும் 41ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 25, 34 மற்றும் 41ஆம் வசனம். முப்பத்தி 41 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இடம் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவனை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்க. பசியா இருந்தால் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. இந்த 2 பகுதியிலையும் பார்க்கும்போது அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? நம்முடைய கிரியைகளுக்கு பலன் தருகிற கண்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆலோசனை தருகிறார், பதில் தருகிறார், நம்முடைய செயல்களுக்கு பலன் தருகிறார். இங்க மாமியார் மாமனார் போஷிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துங்கள். கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துங்கள். சபையிலே ஒரு விசுவாசிகளாய் மேய்ப்பனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துங்கள். கர்த்தருக்கு சபையாக சேர்ந்து நாம் செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துவோம். நம்முடைய செயல்களை, நம்முடைய கிரியைகளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிழாவில் பங்கு பெறவங்களுக்கு நான் தாழ்மையாக சொல்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பது சாப்பாடோ வசதியோ பெரிய காரியமோ கிடையாது. சாப்பிட்டியா அந்த ஒரு வார்த்தையை விரும்புகிறாங்க, விசாரிப்பை விரும்புகிறாங்க. நம்ம கொடுக்குற சாப்பாட்டை விட, நம்ம கொடுக்குற மற்ற விஷயத்தை விட அவங்க எதிர்பார்ப்பது ஒரே விஷயம். சாப்பிட்டியாமா, என்ன தலைவலியாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அந்த ஒரு வார்த்தைக்கு எங்கள் அம்மா கூட உருகியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. என் தங்கச்சி கூடவே இருந்து வேலை செஞ்சால் கூட, நான் வெளியே போயிட்டு காலையில் போயிட்டு நைட்டு வந்தாலும் அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க உருகியிருக்காங்க. அப்போது இதை மனிதர்கள் பொதுவாக எதிர்பார்க்கிறோம். அப்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் காலம் கடந்து கற்றுக்கூடாது. நம்முடைய செயல்களை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளுக்கு பலன் தருகிறார். அப்போ எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். திருவிழந்து வந்திருக்கிறோம், ஜாக்கிரதை. தப்பாக விதைச்சிட்டு நம்ம நல்லா கொய்யாவை விதைச்சிட்டு மாமரம் வரும், மாம்பழம் வரம்லாம் எதிர்பார்க்க முடியாது. கொய்யா விதைச்சா கரெக்டாக கொய்யா வரும். இயற்கை மாறாது, கர்த்தர் வார்த்தை மாறாது. பெரியவர்கள் உண்டு, சிறியர்கள் உண்டு, நடுத்தரமானவர்கள் உண்டு. நம்முடைய செயல்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். 30 நாளைக்கு வேலைக்கு போனால் 30 நாளுக்குரிய சம்பளம் கிடைக்குது. 4 நாளைக்கு வேலைக்கு போனால் 30 நாளுக்குரிய சம்பளம் கிடைக்காது. 4 நாளைக்கு வேலைக்கு போனால் வேலையை விட்டு தூக்கிடுவோம், அதுதான் பலனாக கிடைக்கும். அப்போ நம்முடைய செயல்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய செயல்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் சாப்பாடு கொடுக்குறோம், அங்கே சொல்லப்பட்ட பசியாக இருந்தேன், நான் வியாதியாக இருந்தேன், நான் காவலில் இருந்தேன், சரிங்களா? நம்முடைய செயல்கள்
நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனா சக்தி, நம்முடைய செயல்கள், நம்ம கூடி வரும்போது நம்ம நடக்கிற காரியங்கள், வார நாட்களில் நம்முடைய செல்போன் மூலமாக நடக்கிற சம்பாஷணைகள், இது எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. திருவிருந்தில் வருகிற நாம் ஆண்டவர் சொல்ற கிருபையை கேட்போம் இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை கர்த்தர் உணர்த்துவாரானால் திருத்திக்குள். நம்ம குறித்து பேசுறதுக்கு நிறைய காரியம் இருக்கும்போது நம்ம ஏன் மற்றவங்களை குறித்து பேசணும்? யோசித்து பாருங்க பார்க்கலாம். தேவையில்லாத மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வேதம் சொல்லுது. அதே நேரத்தில் நீங்கள் விசுவாசமா கிரியை செய்றீங்களா? அதுக்கு ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். நம்பிக்கையோட கிரியை செய்றீங்களா? பலன் தருகிறார். தியாகமாய் கர்த்தருக்காய் கிரியை செய்றீங்களா? பலன் தருகிறார். ஆனால் எதிர்மறையான கிரியைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத கிழவிகள் கதைன்னு பைபிள் சொல்லுது. சீர்கேடும் கிழவிகள் பேச்சு. இன்னைக்கு ஆண்கள் கூட நிறைய கிழவிகள் பேச்சு, யூடியூப்ல நிறைய கிழவிகள் பேச்சு வருது. வாலிபர்லாம் நீ கிழவி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான், கேட்கறதில்ல, பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒண்ணுமே இருக்காது. சொல்லுவாங்க ஜோக்கா, 4 ஆயா சேர்ந்து பேசிட்டு இருக்குமா, சத்தமே வராதான். நானும் பார்த்தீங்கன்னா 4 குடும்பத்தை பேத்துட்டு இருக்குமா தனித்தனியா. 4 குடும்பத்தை அப்படியே அல்லேக்காகன்ற பாருங்க, அல்லேக்கா பேக்கிற விஷயத்த பண்ணிக்கணுமா. சத்தம் கூட வெளியே வராது, பல்லு கிடையாது, பொக்கவாய் தான். ஆனா அந்த 4 பொக்கவாயும் பேசும்போது நகரம் நடுங்க ஆரம்பிக்கும். ஏதோ 4 வீட்டை காலி பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்மளாம் விசுவாசிகள், சரிங்களா? நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். பசியா இருந்த ஆகாரம் கொடு, அடுத்தவன் சாப்பாடை தட்டி விடக்கூடாது. இல்லை, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்த ஆண்டவர் சொல்ல, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதனால ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டருக்கு வந்து ஒருத்தர் ஒரு பைக் வாங்குறதுக்காக பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனாராம். அவர் சொன்னாராம், பாஸ்டர் உங்கள் பைக்கை நான் வாங்கிக்கிறேன்னாராம். அப்போது பாஸ்டர் சரி வாங்கிக்கப்பா, இந்தாங்க 25,000 ரூபா, நான் சாரி முந்தா நாள் ஃபோன் பண்ணிட்டார், 25,000 ரூபா கொடுக்குறேன் உங்கள் பைக் வாங்கிக்கிறேன். பாஸ்டர் சொன்னார், ஏன்பா என் பைக்கு 5,000 கூட வராது, நீ நான் இப்போ 25,000 கூட இல்லையா, அவர் ஆஃபரிங்காக கொடுக்குறேன், நீங்கள் வாங்க மாட்டீங்க, நான் சும்மா கொடுக்க விரும்பலை, உங்கள் பைக் வாங்கிக்கிறேன், நான் பக்கத்தில் மார்க்கெட் போகிறதுக்கு தான் உங்களுக்கு பைக் இந்தாங்க. மறுநாள் வந்து சொல்கிறாரா, பாஸ்டர் நினச்சிருக்காரு பைக் வாங்க தான் வந்தார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. வந்து சொன்னாரா, ஐயா சாரி நான் சொன்னேன், ஆனால் சூழலை அப்படி அமையலைன்னாராம். பாஸ்டர் அதை பற்றி ஒன்றுமே ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை அது குறித்து. அதுக்கப்புறம் கர்த்தர் கிருபையில் அவருக்கு நல்ல ஒரு பைக்கு ₹1 கொடுக்காம கர்த்தர் ஒரு கிஃப்டாக கர்த்தர் கொடுக்க வச்சார். கிரிகளை பார்க்குறாரு இல்லையா, விட்டுருங்க. அப்புறம் தான் ஆனால் பாஸ்டருக்குள்ளே உள்ள ஓடின மனுஷன் தானே இல்லையா, எல்லாரும் என்ன திடீர்னு தரானே என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரு கிழவியில் பேசி நடந்திருக்கு. ஒருத்தர் சொன்னாராம், பாஸ்டருக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணேன், 25,000 ரூபா கொடுக்குறேன்னு. அவர் சொன்னா, ஏன் பாஸ்டருக்கு இல்லை நான் கொடுக்குறேன், யோசித்து பார்த்து செய். புரியுதுங்களா? நீ முதல்ல பைபிள் சொல்லுது, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்க எப்போ ஆண்டவர் வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க? அப்போ ஆண்டவர் அழகா சொல்றாரு, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ. அவன் யோசிப்பாங்க, ஒரு மேய்ப்பன், ஒரு தலைவன், ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் ஏவாமையா உனக்கு அந்த மனசு வந்தது இல்லையா? ஆனா நடுவில் ஒரு ஒரு ஆமா ஆமா வந்தது பார்த்தீங்களா, ஒரு சுனாமி வந்தது. பாஸ்டருடைய ஆசீர்வாதத்தை சுனாமி அழிக்கல, அந்த மனிதனுடைய ஆசீர்வாதத்தை இந்த சுனாமி அழிச்சிச்சு. இவ்வளவுதான் விஷயம். வேதம் சொல்கிறது, எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். அதை அறுப்போம் இல்ல, அதையே அறுப்போம். உறுதியா வேதம் சொல்லுது. நம்முடைய வேதம், நம்முடைய தேவன் நம்மேல் கண்களை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு இல்லை, அவருடைய கண்கள் எப்போதும் வைக்கப்படும். காரணம் என்ன தெரியுங்களா? நான் நல்ல ஆலோசனைகளில் வாழ, பதிலை பெற்றுக்கொள்ள, நல்ல பலனை பெற்றுக்கொள்ள. அப்படியே கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம்.